ஓகே, அது இருக்குது. சரி, இதுதான் எப்படின்னா, இப்படி இது குட்டு வெளிப்பட்டு போச்சு. அந்த மாதிரி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி வரட்டும் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெண்டிங் இருக்கே, இந்த கவர்னர் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் போட்டாங்க திமுக. உடனே அது 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி தான் இவங்களுக்கே பதவி பிரமாணம் பண்ணுற தலைமை நீதிபதிக்க அந்த மாதிரி இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் அதுக்கு மீறி மாதிரியில் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அந்த 2 நபர் எல்லோரும் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி அது சவுக்கடி கொடுத்துருக்கோம். என்னென்னா, ஒரு வேந்தர்னு சொல்லிட்டு இருந்தார். எந்த ஸ்டேட்டு போய் சொல்ல மாட்டான், இங்கே தான் இந்த மாதிரிலாம் குடித்தவர் வேந்தர் ஆகணும். அதை கொடுத்துருந்தாங்க 2 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ். இப்போ அதுக்கு இந்த 14 கேள்வி ஜனாதிபதி அவங்க கேட்டிருந்தாங்க. 14 கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில். இவங்க அந்த கவர்னர் ஒன்றுமே பெண்டிங் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு முடியல, டைம் ஃப்ரேம் ஏதோ ஆகிப்போய் அது கொடுத்துருந்தாங்க இடையில ஒரு 6 மாதம் முன்னாடி. ஆனால் இன்னும் ஆக்டிவேட் பண்ணிக்கல. ஸ்டாலின் ஏதோ போட்டிருந்தாரு, டைமிங் தெரியும் அவங்களுக்கும். இப்போது ஒரு 4 நீதிபதி 5 நீதிபதியை சேர்ந்து அந்த தீர்ப்பு என்ன ஆகி போச்சுன்னா, ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் அது மாதிரியெல்லாம் டைம் ஃப்ரேம் பண்ண முடியாது. இது ஏற்கனவே இருக்கிறதா இவங்க வம்படியாக கோர்ட்டில் போட்டது உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரப்பு. அவர் பெண்டிங் வைக்கிறான்றதுக்கு இத்தனை நாளுக்கு பெண்டிங் வைக்கிறார், இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு. அவர் எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருப்பாரு, எது கேட்டாலும் பண்ணுவாரா? அன்னிச்சிக்கில் வேந்தர் ஆகணும், எல்லாம் நாங்களே பண்ணணும். அதுக்கு காலங்காலமாக எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கு என்ன அதே தான். உங்களுக்கு மட்டும் என்ன தனி? அப்போ என்ன தனி நாடு பெருவிடுவாங்க பார்த்துருப்பானோ? அதுதான் கட்சியை காணாமல் போயிருக்கும். நேரு அந்த விஷயத்தை கையில் எடுத்தார், அப்புறம் ஆஃப் பண்ணானுங்க. அப்போ இதில் என்ன ஆச்சு? இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுவுமே ஃப்ரேம் பண்ண முடியாது, அது தொடரும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அது இந்த மாதிரிலாம் பண்ணானு. ஸோ பழைய இதே தொடரும். கவர்னர் தான் போச்சா ஒரு திருப்படி, இன்னும் உண்மை ஒன்றா வரும். அதே மாதிரி இந்த கேஸு பூரா எடுப்பாங்க, இந்திய பாலாஜி உட்பட. அதே மாதிரி இந்த கோர்ட்லேயும் எல்லாம் ஒன்றோன்னா எல்லாமே வரும். டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கள் கூட்டணி மாறுறது எல்லாமே. அதான் நேற்று வேளாண்மை இதுலேயும் சொல்லிட்டு போயிட்டார் மோடி. ஏன்னா பூரா அமித்ஷா பார்த்துக்கிறார், அவர் ஜாஸ்தி இதை பற்றி. பீகார் காற்று இங்கே அடிக்குதுன்ட்டார், அவ்வளோதான். இது விஜய் வந்தால் சும்மா ஒரு மித்து ஃபுல் ஸ்வீப்பு, இல்லைன்னா இந்திய வெற்றிங்கிறதுக்கு இப்போ வருது.